இல்லையா? கூடியிருந்த யாவருக்கும் பிதா குமார் பரிசு நாமத்தில் ஆமென் நல்வாழ்த்துக்கள். ஆமென். எடுத்துக்கொள்வோம். நாகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நாகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். படிங்க. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். அல்லேலூயா. அவன் முகங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. யார் அவன்? அவன் யார்? உங்களுக்கு உங்க மேல் வைத்திருக்கிற முகம், உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் யார்? அவன் உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக சாத்தான் உங்களை முகங்களை வைத்து உங்க மேல் இருக்கிற கட்டுகளை அவன் வைக்கிறான். இல்லையா? ஏன் சாத்தான் உங்க மேல நுகத்தை வைக்கிறான்? ஏன் உங்களை கட்ட வேண்டும்? சாத்தான் ஏன் உங்களை நுகத்தை உங்க மேல வைத்து ஏன் கட்ட வேண்டும்? நாகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். போதும். இதுக்கு அவன் நுகங்களை வைத்து கட்டுகளை கட்ட வைக்கிறான் என்றால் சிதறடிக்கிறதுக்காக உங்க முகத்துக்கு முன்பாக வருகிறான். இல்லையா? ஆமா, சிதறடிக்க என்றால் அல்லது ஒன்றும் இல்லாமல் அல்லது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கத்தக்கதான் நஷ்டம் இருப்பதற்கு காரியங்களை கொண்டு வர காரியங்களுக்காகத்தான் முகங்களை அவன் என்ன பண்றான்? வைக்கிறான். எல்லா காரியங்களும் அவன் கட்டுகிறான். இல்லையா? நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எழுந்து பிரகாசிக்க கூடாதபடி உங்களை என்ன பண்றான்? அவன் கட்டி வைத்திருக்கிறான். பெரிய பாரமான ஒரு சுமையாக எல்லாவற்றையும் நுகங்களை அவன் வைத்திருக்கிறான். இல்லையா? லூக்கா 13ஆம் அதிகாரம் அவருடைய 10லிருந்து 13ஆம் வசனம் வரை. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை. பாருங்க. இல்ல போதும் பாருங்க. அப்போ ஜபாலயத்துல யார் இருந்தா? ஒரு கூனி. எத்தனை வருஷமா கட்டப்பட்டிருந்தா? 18 வருஷமாக. எதனால கட்டப்பட்டிருந்தா? பலவீனத்தின் ஆவினாலே 18 வருஷமா அந்த கூனியா இருக்கிற அந்த மகளை ஸ்திரியை கட்டப்பட்டிருந்தா. 18 வருஷமா நிமிர முடியாத கூனி. வாழ்க்கையில எதுவுமே பார்க்க முடியாது. சூரியனையோ எதையுமே யாரையுமே பார்க்க முடியாது. பூமி மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிமிரக்கூடாதபடி காரணத்தான் இருக்கிறது. எந்த பக்கமே திரும்ப முடியல, எதையுமே பார்க்க முடியல. கொஞ்சமா உயரமா வாழ்க்கை உயரலானா உயர முடியல. காரணம் என்ன? கட்டி வைத்திருக்குது. கட்டப்பட்ட சூழ்நிலை 18 வருஷமாக. எவ்வளவு நிமிர முடியாத கூனி பாத்தீங்க. ஒரு அரடி கூட கூட்ட முடியாது தலைய. எவ்வளவு கூனியா இருக்கிறான். 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிறான். அந்த கூனியை இயேசு கண்டு, அப்படிப்பட்ட கட்டப்பட்டிருக்கிற காரியங்களை இயேசு கண்டு 16 படிங்க. பாருங்க, 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஆபிரகாம் குமாரத்தி இந்த ஓய்வு நாள் என்ன பண்றாங்க? கட்டளை பட வேண்டிய இல்லையோ, அதனாலதான் என்ன பண்றோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு வாங்க. யார் கட்டவளுக்குப்பா? இயேசு கிறிஸ்து கட்டவளுக்கு ஆலயத்துக்கு வாங்க சொல்ற காரணம் தான். நம்ம ஆலயத்துக்கு டிமி கொடுத்துட்டு ஆலயம் லேட்டா வர்றது, முடிஞ்ச வர்றது அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லாம் சொஸ்தமாக்குறது, விடுதலை ஆக்குறது எல்லாமே எந்த நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள் ஆண்டு பண்றது, விடுதலை கொடுக்கிறார். அந்த ஓய்வு நாள்ல என் ஆபிரகாம் குமாரத்தையே விடுதலை செய்வது நல்லது இல்லையோ என்று கேட்கிறார்.
கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதான அந்த கட்டுகளை கட்ட அந்த நாள்ல உடைக்கிறார். இல்லையா? ஆமென். ஆமா, உங்க மேல வைத்திருக்கிற சாத்தானுக்கு நுகங்கள் நிமிரக்கூடாதபடி கூனியா இருக்கிற காரியங்களை கட்ட நிமிர செய்கிறார். இல்லையா? எந்த பக்கத்திலையும் போக முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, கட்டப்பட்ட சூழ்நிலை யாருமே வெளியே வர முடியாத காரியங்களை கர்த்தர் கட்டவழ்கிறார். அவன் உன் மேல் இருக்கிற நுகங்களை முறுக்கி நான் உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் கட்டுகளை அழுக்கிறார், நுகங்களை முறிக்கிறார். எப்படி இந்த கூனி நிமிர்ந்து பார்க்க முடியுதோ அப்படியே வரும் நாட்களே கையில கர்த்தர் உயர பண்ணுவார். இல்லையா? சங்கீதத்துல வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? திடீர்னு கேட்டா எப்படிங்க தெரியும்? 70 அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசம். நம்மளை பார்த்து அப்படி செய்யறவங்க அந்த கூனி எப்படி பார்த்து பேசிருப்பாங்க கேவலமா. எத்தனை வருஷமா அந்த கூனி இப்படி அங்க இருக்கும். அந்த கூனி எங்க போயிட்டு இருக்குது? அந்த கூனி எங்க இருந்துச்சு? தேவாலயத்துக்கு தான் 18 வருஷமா ஆலயம் திறந்துட்டு இருந்துச்சு. யார பாக்குறது? 18 வருஷமாவே ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த 18 வருஷமா அந்த அம்மாவுக்கு என்ன விடுதலை இல்ல. அந்த ஆலயத்துல இருக்கிற எத்தனை அந்த அம்மா பத்தி பேசிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அம்மா இப்படியே போகுவாரு அப்படின்னு. அது குமிஞ்சு குமிஞ்சு அப்படியே பெண்டா இருக்கு கூனி. அந்த அம்மாவை பார்த்து சொன்னவங்க, இந்த அம்மாவை கேவலப்படுத்தவங்க எப்ப இயேசு கிறிஸ்து கட்டவிட்டாரோ அப்பவே அவங்க ஆள் சொன்னவங்க வெக்கப்பட்டு போயிட்டாங்க. இல்லையா? ஆபிரகாம் குமாரத்தை இயேசு என்ன பண்றாரு? கண்டு இந்த நாள்ல உங்க நுகங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்க கட்டுகளை கர்த்தர் பார்க்கிறார். இந்த நாள்ல ஓய்வு நாள்ல கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி விடுதலை செய்ய போகிறார். இல்லையா? அவன் உண்மையில் வைத்திருக்கிற நுகங்களை முறித்து அவன் தான் உங்க மேல என்ன பண்றான்? நுகங்களை வைக்கிறான். அவன் தான் உங்களை கட்டுறான். இல்லையா? பாருங்க, லாசர கட்டணை கூறாரு. லாசரவே வெளியே வாழ் சொன்னவன் என்ன பண்றான்? வெளியே வரான். ஃபர்ஸ்ட் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, சீல சுட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தை அவனை கட்டவிழ்த்து. ஒரு மனுஷன் எல்லாமே கட்டுறது ஃப்ரீயானா மட்டும்தான் அவன் எங்கேயுமே போக முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும். ஆனா எல்லா பக்கம் கட்டப்பட்டிருந்தா சின்ன உள்ளாங்கால ஒவ்வொரு அவையிலையும் ஒவ்வொரு சரீரத்திலும் எல்லாமே கட்டப்பட்டிருந்தா அவன் எந்த வேலையும் செய்ய முடியாது. இல்லையா? ஆமென். இதயத்துல கட்டிருந்தா என்ன? இறுதிய நெஞ்சு வழியில் போக வேண்டியதான். கையில கட்டப்பட்டிருந்தா தலையில போக வேண்டியதான். அப்படியா? ஒவ்வொரு அவைகளும் கட்டப்பட்டிருந்த அந்த சரீரத்துல எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆபிரகாம் குமாரத்தையே இந்த நாள் நீ விடுதலை ஆவார். இல்லையா? கர்த்தர் உன்னுடைய கட்டுகளை பார்க்கிறார், முகங்களை பார்க்கிறார். வயசான நம்ம கூனி நம்ம இயேசு தேவாலயத்தை கண்டு நம்மாவ ஆபிரகாம் குமாரத்தையே விடுதலைக்கு நீ சுகமா இருந்து சொல்லி கைகளை வைத்து கட்டுகளை கொடுக்கிறார். இல்லையா? இந்த நாள் அப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிற கட்டுகளையும் முகங்களை கர்த்தர் முறிக்கிறார். இல்லையா? கட்டுகளை அவர் முறிக்கிறார். இத்தனை கட்டுற வார்த்தை, நான் உன் கட்டுக்களை அறுப்பேன். ஆமென். நான் கட்டுக்களை அறுப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 12 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா 1 மாசமா 1 நாளோ அதெல்லாம் கணக்கு இல்ல. இந்த நாளை கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். உங்க கட்டுக்களை கேட்டிருக்கிறார், எல்லாம் பார்த்திருக்கிறார். அவர் இந்த நாள்ல முகங்களை முறித்து கட்டுக்களை அறுப்பார். இல்லையா? பாருங்க, இதோ சாத்தான் 18 வருஷமா யார் கட்டி வச்சிருந்தது? எல்லாமே சொல்லுவாங்க, நம்ம என்ன செஞ்ச பாவமோ, செஞ்சு பாவமா யோசிச்சு பாவமா தெரியல, இப்படி கூனியா இருக்கிறாளே. அப்போ நமக்கு பிறந்தவனே கூனியா வரல. 18 வருஷம். அப்ப நமக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஒரு 50 வயசு இருந்திருக்கும். அப்போ எல்லாம் வந்தது. 18 வருஷமா கட்டப்பட அந்த கூனி அந்த அம்மாவை கர்த்தர் கண்டு விடுதலை கொடுத்தார். அது சொன்ன ஒரே வார்த்தை, சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான்னு சொன்னார். இல்லையா? அது தச்சையிலா பிறந்து வந்தாலையோ இல்ல ஹியூமன் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒண்ணு கிடையில. சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டுக்களை அந்த நாள்ல கர்த்தர் உடைத்தார். இந்த நாளில் உங்க கட்டுக்களை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஓய்வு நாள்ல கர்த்தர் உங்க நுகங்களை முறித்து, அது என்ன நுகமா தான் சரி. பாருங்க, அந்த மாட்டுக்கு நுகங்களை வைக்கும் போது அப்படியே நான் தோல் பட்ட மேல வச்சு அப்படியே தளம் போயிடும். மாடு எங்கேயும் திரும்ப முடியாது. வெயிட் நல்ல பாரம். அதே மாதிரிதான் நம்ம எந்த பக்கமும் திரும்ப விடாதபடி
நிமிர கூடாதபடி அப்படியே போட்டு கண்களுக்கு அமுதி மேல்த்தி பார்க்க கூடாதபடி ஒரு கூலியான ஒரு காலத்துல இருக்கின்ற நேரத்தை கட்ட உதவி ஆக்கிறான் இல்லையா? எப்படி லாசருவே வெளியவா அப்படின்னு சொல்லி கட்டுக்காத்து சொல்லும் போது கட்டனால கட்டப்பட்ட எல்லாம் சரி திக்கிற எல்லாம் அவங்க கட்டுகள் கட்ட போகிறான் இல்லையா? இதற்காக இந்த கட்டு, இதற்காக இந்த நுகம் வைக்க வேண்டாம். சாத்தான் ஒரு பேங்க்ல கொள்ளடிக்கு போவோம்னா பெரிய பெரிய பேங்க்ல பார்த்தா எப்படி 3-4 பேரு கண் வச்சுட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவங்களை மீறி எதுவுமே கொள்ளடிச்சுட்டு போக முடியாது. 4 பேர் இருப்பாங்க, 4 பேர்த்திட்டையும் கண் இருக்கும். ஆனா கொள்ளடிக்கிறவன் அவன் 4 பேர் கூட 10 பேர் வந்து 10 பேருக்கு சொல்லி அந்த விட பயங்கரமான கண் இருந்ததுன்னா அந்த 4 பேர் என்ன ஆகும் சொல்லுங்க? 4 பேரு கண் இருக்குது. ஆனா 4 பேர் 10-15 பேர் வந்தாங்கன்னா எப்படி சமாளிப்பாங்க? முடியாதுல்ல. அப்ப ஏன் பலவீனம், ஏன் வியாதி, ஏன் கட்டு சொல்லுங்க? அப்போ நம்ம பலவீனத்தினாலதான் நாமளே என்ன கட்டப்படுகிறோம். சாத்த நுகங்களையும் கட்டிகளையும் கட்டவனுக்கு இருக்கிற அந்த பலத்தை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு பலம் இருந்ததுன்னா அவங்க நம்ம கட்ட முடியுமா? கட்ட முடியாதுல்ல. பாருங்க, வீட்டுல கொள்ளடிக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கட்டி வச்சுக்கலாம். கட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கட்டவும் செய்யலாம். யாருமே கட்டி வைக்காம அவங்களும் ஃப்ரீயா விட்டானா என்ன ஆகும்? என்ன ஆவாங்க இவங்க? என்ன நிறுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க என்னமா கட்டிடுவான் எல்லாத்தையும். ஏமா சாத்தா உங்களை நஷ்டப்படுத்தணும்னா, உங்களை துன்பப்படுத்தணும்னா, உங்களை ஆவிக்குரிய மானத்தை உண்டாக்குனா முதல்ல உங்களை கட்டிடுவான். என்ன கட்டுவான்? சிரிக்க கூடாதபடி கட்டி போட்டுருவான். 8 மணிக்கு எழுதிக்கலாம், அப்புறம் ஜாம் பண்ணலாம், ஆண்டுக்கு 2 அப்படி சொல்லலாம், அப்ப சுத்தி சொல்லலாம், ஆண்டுக்கு லேட்டா போகலாம். ஆவிக்குரிய காரியத்தை எல்லாரும் கட்டி எடுத்துடுவான். ஆவிக்குரிய காரியத்தை கட்டி வச்சுட்டானா அவர் பூமிக்குரிய காரியத்தையும் கட்டி வச்சுடுவான் இல்லையா? ஆமே. ஆமா, அது உள்ள வர முடியும். கதவை பூட்டிட்டானா உள்ள வர முடியும். ஆமா, ஆசீர்வாதத்துடைய கதவை அவன் லாக் பண்ணிடுவான். எந்த ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணிடுவான். அவைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணிடுவான். இந்த நாவை கட்டிட்டானா துதிக்க முடியுமா? இந்த நாவை கட்டிட்டானா ஜபிக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. கட்ட நாவு கட்டுகளை இந்த நாளிலே அவுக்கிறார் இல்லையா? இந்த நாளிலே துதிக்க முடியாத, தேவனை சுட்டு ஆராதிக்க முடியாத இருக்கிற எல்லா கட்டுகளையும் கட்ட உடைக்கிறார். ஆமென். ஆமா, வாக்கில் வரும்போது விசுவாசத்தோட ஆடு நல்லா சொல்லுங்க, அது அப்படியே கர்த்தர் மாற்றுவார் உங்களுக்கு. இல்லையா? அது அப்படியாக நடக்கட்டும். ஆமென். இல்லையா? ஏன் ஜெபிக்க முடியல? பலவீனம். நம்ம இடத்துல இருக்கு, நம்ம இடத்துல பலன் இல்ல, பலன் இல்ல. பாருங்க, ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வார்த்தை இப்படியா இருக்கிறது, உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்ப முகம் என்கிற ஆயுதம், கத்திருக்கிற ஆயுதம் ஏன் வாக்கிறது சொல்லுங்க? கத்திர வார்த்தை இப்படியா இருக்கிறது, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். கத்திர வார்த்தை வருகிறது, ஆனால் வாய்க்கிறது. காரணம் என்ன? என்னாகம் 23 அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். என்னாகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமாக மந்தவாதம் இல்லை. இங்க பாருங்க, யாக்கோபுக்கு மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல் இல்லை. யாருக்கு மந்திரம் குறி பலிக்காது? பாருங்க, பாருங்க, நீங்க பாருங்க, யாருக்கு விரோதமா மந்திரம் பலிக்காது? என்ன வார்த்தை? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொலும் இல்லை. அப்ப இந்த 2 மந்திரவாதம் இல்ல, குறிசொலும் இல்லை. அப்ப ஏன் மந்திரத்தாலும் தந்திரத்தினாலும் கட்டப்படுகிறது? கட்டுதானே சாத்தான் இது என்ன பண்றான்? கட்டி வைக்கிறான். இங்க வார்த்தை வருகிறது, நீ யாக்கோபா இருந்தினான் மந்திரம் உனக்கு பலிக்காது இல்லையா?
இந்த இஸ்ரவேலர் புருஷன் உனக்கு பலிக்காது. அப்ப ஏன் பலிக்கிறது? ஏன் மந்திரத்துல கட்டப்படுகிறோம்? சரீரத்துல வியாதிகள் ஏன் கட்டப்படுகிறது? யாருக்கு பலிக்காது என்றால், நீ யாக்கோபா இருக்கும் போது, இஸ்ரவேலா இருக்கும் போது என்ன செஞ்சு வச்சாலும் என்ன தகுதினால் அது உனக்கு பலிக்காது இல்லையா? ஆமா, அவங்களே எனக்கு யாரா இருக்கிறாங்க, சொந்த ஜனமா இருக்கிறாரு. கத்தோட பிள்ளைய கத்தோட ஜனமா இருந்தா எந்த மந்திரமும் பலிக்காது இல்லையா? பாருங்க, ஊட்டி ஒரு போதகர், வளர்ந்த ஒரு போதகர் எஸ்டேட்ல, அவங்களுக்கு உருவமாக ஊர் என்னாச்சு, மந்திரமா பண்ணிச்சாங்க. ராத்திரி 12 மணிக்கு அமாவாசை நாள்ல அந்த ஏவி விடுறாங்க. ஆனா இவர் அந்த நாள்ல துடித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவி வருகிறது, உள்ளே நெருங்க முடியல. கூற விடுதான், அது சுற்றி நின்று அக்கினி உள்ள நுழையவே முடியல. அவங்க மதம் போயிட்டே இருக்கிறாங்க. அமாவாசை நாள்ல உள்ள நுழையவே முடியல. கிருமி எங்க போகுது? அங்கேயே போகிறது. அவன் சொல்றான், ஏன் கிருமி பண்ணிட்டு அங்க என்னால உள்ள போக முடியல? ஏன்? அந்த அக்கினியா இருக்கு. யாக்கோபு குருவமாக மந்திரவாதம் இல்ல. 3 மணி நேரம் போராடி போட அனுப்பிச்சாங்க. அது போல கடைசியா சொல்லிச்சாமா, டேய் நீ அனுப்பணும், அடிச்சு கூட சொல்லிச்சாமா. மந்திரத்தை அனுப்பணுட்டே போய் நீ திரும்ப அனுப்பினா நான் உன்னை அடிச்சுன்னு கொடுத்தாமா. அடுத்த காலையில எந்திரிச்சு வந்து நேரத்துல வந்து அந்த கதவை தட்டி, ஐயா இதை மன்னிச்சுக்குங்க, நான் எவ்வளவுப்பட்ட மந்திரம் எத்தனை குடும்பத்தானு அழிச்சிருக்கிறேன், இத்தனை சொல்றான், இத்தனை விசுவாசம் நானு வந்து வச்சிருக்கிறேன், ஆனா உங்களுக்கு வைக்கும் போது என்னால முடியல ஐயா, உங்க தேவன் பெரியவர் இல்லையா? என்னை காட்டிலும் என் மந்திரத்தை காட்டிலும் நான் வளர்கிற எல்லா சாத்தை காட்டும் தேவன் பெரியவர் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த ஊர் முள்ளுக்குறிச்சி, ஊட்டியே முள்ளுக்குறிச்சி அந்த ஊர் பேரு. பாருங்க, நீ யாக்கோபா இருந்தால் மந்திரவனுக்கு பலிக்காது. ஐயோ எங்க செஞ்சுட்டாங்க, ஏன் செய்யறாங்க? செஞ்சுச்சு ஏன் வருது? நீ யாக்கோபா இருக்கிறியா? ஐயோ என்னை பத்தி குறி சொல்றாங்க, ஏன் குறி சொல்றாங்க? இஸ்ரவேலா இருக்கிறியா? கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? வல்லமையா இருக்கிறாரு, அக்கினியா இருக்கிறாரு. போன வாரம் சொன்ன மாதிரி நீ அக்கினியா இருந்தீங்கன்னா ஒரு நாய் கூட வராது. எத்தனை நாய்க்குட்டி உள்ள இருக்குது? காரணம் என்ன? அக்கினி இல்ல, பற்றி எரியல, வல்லமை இல்ல. வல்லமையா இருந்தால் எந்த மந்திரம் வராது. பலவீனம் எதிரியுமா? கர்த்தர் வல்லமை இல்ல. இந்த பலவீனம் தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் இல்ல. அபிஷேகத்தை மிருகங்கள் முறிக்கப்படும். ஆமா, நான் சாவட்டு இருக்கிறேன். இந்த செய்தி அந்த மயிர் இருந்தா வச்சுக்கோ, தலைமை செய் பண்ண முடியாது. அப்படி சவாவிட முடியுமா? இந்த ட்ரெஸ் இது போய் செய்ய முடியுமா? நான் பயந்துக்கிறோம், ஏதோ ஆயிடுச்சுன்னா ஐயோ எவன் செஞ்சான்னு தெரியல, இப்படியே போச்சு அப்படியே போச்சு, ஒரே பயம். எவன் செஞ்சு வச்சாலும் சரி அது பயந்து ஓடணும் இல்லையா? ஆமா, பாருங்க, பவுன் போய் காலில் போய் வைக்கிறான், ஐயோ இவனுக்கு வந்துட்டானா பயப்படுறாங்க. எந்த ஊருக்கு நீ காலில் போய் வச்சாலும் சரி அது விக்கிறவங்க பயந்து ஓட வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்கு வேணும். சும்மா அப்படியே வரோம் அப்படியே போறோம், ஐயோ வியாதி வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, டாக்டர் பீஸ் நோய் அது இப்படி ஒண்ணுமில்ல. அப்படி இல்ல. ஏன் இல்ல? நீங்க எதுல இருக்கிறீங்க? கட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்களை மேற்கொள்ள அதுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்க அதை மேற்கொள்ள அதிகாரம் உங்க இடத்துல இல்ல. வசனம் இருக்கிறது, எல்லா அதிகாரங்களுக்கு கொடுத்து சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ பாவனா இருக்கிறாயா இல்லையா? ஆமென். இந்த பிள்ளைக்கு புல்லட் போட்டு ஓட்டம், அந்த புள்ள என்ன ஓட்டம்? சைக்கிள் ஓட்டிக்கிற போட்டு போட்டு இந்த புல்லட் ஓடுமா? அப்படிதான் இருக்குது. நம்ம புல்லட் கொடுத்தா ஓட்டுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பலம் வேணும். அந்த பலத்தை கொடுக்குறது கர்த்தர் அபிஷேகம். அவர் அபிஷேகத்தினாலதான் நுகங்களை முறிக்க முடியும். உன் மேலுக்கு நுகங்களை அவர் முறித்து உன் கட்டுக்களை அறுக்கன்னு சொல்றாரு. எப்படி இருக்க முடியும்? அவர் வல்லமை, அவர் அபிஷேகத்தை நிறைந்தவர் இல்லையா? ஆமா, அவர் வல்லமையினால் அபிஷேகத்தினாலும் சுற்றி திரிந்த அநேக வியாதிகளை நோய்களையும் பிசாசுகளையும் துரத்தினார். அவர் வல்லமையும் இல்ல, சும்மா இல்ல, அபிஷேகம் எல்லாம் இல்ல. அவர் பேரே அபிஷேகம் பண்ணுகிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர் இல்லையா? அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கட்டுக்களை நுகங்களை முறிக்கப்படும் இல்லையா? ஆமா, பாருங்க, எப்படி இருமாந்தாலும் சரி அப்படி உயிக்குதா இருக்குதா இல்லையா? எவ்வளவு டன் கணக்கானாலும் சரி
உருக்கு என்ன ஆகுது? அப்படியே கோபமாக்கிறதா? அந்த அக்னிக்கு எவ்வளவு பவர் பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, எந்திர மந்திர புள்ளி தகுடு இருந்தாலும் சரி, நுகங்களை உரிக்கிற வல்லமை அபிஷேகத்துக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீ யாக்கோபை இருந்து பாரு, அது உன்னை கண்டு பயந்து ஓடும். இஸ்ரவேலை இருந்து பாரு, உன்னை கண்டு ஓடும். பாரு பவுல் பாருங்க, நீ சொல்ற பொம்பளை வந்துச்சா? என்னாச்சு? பவுல் பார்த்தான், நீ சொல்ற பொம்பளைய இப்படியே வந்துருக்கிறீன்னு ஒரே வேட்டுதான் ஓடியே போச்சு. யாக்கோபா இருந்து இஸ்ரவேல் இருந்து பாரு, எந்த மந்திரம் உனக்கு பலிக்காது, எந்த சூனியை உணர வைக்க செய்ய முடியாது. நீ தான் அழகு செய்யணும். அதே உன்னை கண்டு பயந்து ஓட வேண்டும். இல்லையா? 2010 கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு ஆய்வு பிடிச்சிச்சு, சாத்தன ஆய்வு பிடிச்சிச்சு. அப்போ நாங்க அங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஜோம் பண்ணும் போது 2 ஸ்டெப் அந்த பொண்ணு முன்னாடி போனா அது 10 ஸ்டெப் பேக் போகுது. இப்படி போயிட்டே வந்துட்டே இருக்கு. நிக்க முடியல, நிக்க முடியல. ஆமா, இருகுல நம்பர் இருந்தாரு, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு கூட என்ன பண்ணாரு, கேமரா எடுத்தாரு. அது பார்த்து சொன்னாரு, கூட பார்த்து சொன்னாரு, ஞாபகம் இருக்குதா? இருக்கிறது. அபிஷேகம் இருக்கிறதா? இருக்கிறது. அபிஷேகம் இருந்தா நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகம் இருந்தா நீ வேணே போனாலும் அது 10 ஸ்டெப் ஓடி போதும். பட்டை நிக்க முடியாது. காரணம் என்ன? அபிஷேகம். காரணம் என்ன? அக்கினி. நிக்க முடியாது, சாத்தால் நிக்க முடியாது. அந்த வல்லமை நீ பெற்றுக்கொள். இல்லையா? முகங்களை முறிக்கிற அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். ஆண்டவரே, எனக்கு கார கொடுங்க ஆண்டவரே. வீட்டுக்கே வழி இல்லை, காரை வெளிப்பாட்டை கொண்டு வந்து காரை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு பங்களா கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க ஆண்டவரே. கடன் கட்ட அரிசிங்க எல்லாமே உண்மைதான். அதை காட்டிலும் அது எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதுக்கு உனக்கு அபிஷேகம் இல்லையா? கட்ட வீட்டை கொடுப்பார், காரனை பிளைட்டை கொடுக்க எல்லாமே கொடுப்பாரு. ஆனா சிதறடிக்கிற வருவானே, கஷ்டம் பண்றதுக்கு வரான். முகத்துக்கு முன்பாக அபிஷேகத்தையும் கொடுத்துக்கிற எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குறதுக்கு நஷ்டப்படுறதுக்கு வரானே, அது பாதுகாக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? செக்யூரிட்டி இருக்குது. கண் வச்சுக்கிறான், அவரை காட்டில குதிக்கிறான் ஒன்று இல்லையா? நீ பீரங்க வச்சிருந்தாலும் உங்களோட பீரங்க விட அவங்க எல்லா ஆயுதம் இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த பீரங்க காட்டு உங்கள்கிட்ட அபிஷேகம் இருந்ததுன்னா அவன் வர முடியாது இல்லையா? சிறடிக்கவும் முகத்துக்கு முன்பாக வரான். எதுக்கு வரான்? உங்க இருக்கிறத நஷ்டப்படுறதுக்கு வரான். ஆத்மாவை நஷ்டப்படுறதுக்கு வரான். உங்க ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நஷ்டமாக்கி ஒண்ணுமில்லாமாக்கி உன்னை நிர்மூலமாக்கு தான் சிறடிக்கிற வரான். அதுக்கு முன்பாக உன்னை எல்லாம் கட்டி வைக்கிறான் இல்லையா? ஜெபிக்க முடியாத முறை கட்டுறான், எழுத்துக்கு முறை கட்டுறான், வேத வாசிக்க கட்டி வைக்கிறான். ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்துறான். எல்லாம் நஷ்டப்பட்டு ஒண்ணுமில்ல மாத்துக்காக தான் அவன் முகங்களை உனக்கு வைக்கிறான், கட்டுக்களை வைக்கிறான். கர்த்தர் பார்த்தார், 1 வருஷமா கட்டிருந்த ஸ்திரியை விடுதலை செய்கிறார். இல்லையா? வாழ்க்கையில எத்தனை வருஷமா கட்டப்பட்டு சொன்னாலும் சரி, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, வாசிக்க ஏதாவது சரி, எல்லாவற்றையும் நாளை கர்த்தர் முறிக்கிறார் இல்லையா? ஆமென், முறிக்கிறார். காரணம் என்ன? எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார் இல்லையா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 14-15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 14-15. பாருங்க, ஏன் யாக்கோபுக்கும் ஏன் இஸ்ரவேலுக்கு இந்த மந்திர புலிசினை பலிக்காதுன்னா, கல்வாரி சிலுவையிலே எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் உறுதி போட்டார் இல்லையா? ஆமா, நமக்கு எதிரியாக உங்களுக்கு உருவமாக எல்லா செருப்புகள் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்கள், எல்லா மந்திரங்கள் மாந்திரம் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே முறித்து போட்டார் இல்லையா? இதை விசுவாசிகளுக்கு கர்த்தரோட வல்லமை பெற்றுக்கொள்ளுக்கு எந்த மந்திர புலிசினையும் பலிக்காது. எல்லாவற்றையும் சிலுவையில அவர் என்ன பண்ணிட்டாரு? முறித்து போட்டுட்டாரு. யாக்கோபு பூர்வமாக மந்திரம் இல்ல, நமக்கு பூர்வமாக எல்லாம் கைது கர்த்தர் முறித்து போட்டுட்டார்.
ஐயா பொம்மை செஞ்சு வச்சுக்கிறாங்க ஐயா, பொம்மையா வருது ஐயா, அது பலிக்காது. நீ யாக்கோபா இருந்தா ஐயா கருப்பு நாய் போகுது ஐயா, அது பலிக்காது. ஏன் பலிக்குது? யாக்கோபா இருக்கிறீங்க. சில்வர் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கிட்டார். சாத்தன் எல்லா சாக்கல துரைத்தமிழ் அதிகாரிகள் உரித்து கொண்டு வெளியிடங்கமை கோலமாக்கி சிலுவிலே ஆணையெடுத்து சாத்தான் மேல வெற்றி சிறந்தார். இல்லையா? அவரோட பிள்ளைகள் நாம் பலிக்குமா? அப்ப ஏன் பலிக்குது? ஒரு பிள்ளைகள் நாம் சிலுவிலே ஆணையெடுத்து சாத்தான் மேல வெற்றி சிறந்தால் சாத்தான் தாயை நசுக்கிட்டாரு. ஆமா, நல்ல ஒரு பெரிய பாம்பை நசுக்கி கையில குத்தாரு. இந்த விளையாடு. ஆமா, என்ன பண்றோம்? பாலுங்க, பாலுக்கே இப்படி நசுக்கி குடுத்துட்டாரு விளையாட சொல்லி. நம்ம என்ன பண்றோம்ல, விளையாடுறது இல்ல, பாலுக்கே பயந்துக்கிறோம். இவன் பாலுங்க அடிச்சா அடிச்சா பயங்க, அடிச்சா வியாதிங்க இருக்குதான் செய்யும். ஏற்கனவே தலையை அவர் நினைட்டாரு, நசுக்கிட்டாரு. நீ இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும். நல்ல வாழை சூட்டி பட்டாரு மண்டையில போடணும் தரையில. நம்ம என்ன பண்றோம்ல, வாளுக்கே நாங்க ஓடி போயிடுறோம். சிலுவையில அவர் நசுக்கிட்டாரு, வெற்றி சிறந்துட்டாரு. சிலுவையில இல்லையா? வெற்றி சிறந்துட்டாரு. அது உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு இந்த விளையாடு சொல்லி. நம்ம என்ன பண்றதில்ல, அதை பார்த்து பயந்து ஓடுறோம். நம்ம தகப்பன் நம்மளுக்கு அது மாதிரி கொடுப்பாரா? நமக்கு வாங்க வர மாதிரி தீமை கொடுப்பாரா? அப்பத்த கேட்டா கல்ல கொடுப்பாரா? மீனை கேட்டா என்ன மகளே இந்த பாம்பு சாப்பிட்டு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்ல. இந்த மாம்சமா தகப்பனே அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய தகப்பன் பரலோகத்தை அவர் எப்படி இருப்பாரு? நான் எல்லாவற்றையும் சிலுவையில முடிச்சுட்டேன், நீ பயப்படாத, இந்த மீதி நீ பாத்துக்கோ. மெயினானது என்ன? தலை, அதே போட்டு செஞ்சாச்சு. மீதி இல்ல நம்ம வேலைதான். அதுக்கு தான் அதே அதை கொடுத்துக்கிறார் இல்லையா? காட்டு மட்டும் பான பார்த்தாது, சிங்கத்தின் மேல உரியின் பாம்பு மேலும் நடந்து போவேன். சாத்தான் சகல வலிமை எனக்கு அதிகாரம் பாட்டு பாடுறோம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாமா? இல்லையே. ஏன் பலிக்குது பாருங்க, ஏன் பலிக்குது? யாக்கோபு பலிக்குதா? போடப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் கிறிஸ்தவ பலிக்குதா? இல்ல. ஏன் பலிக்காதுன்னா சிலுவையில அவர் ஆண் எடுத்து எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நசுக்கி போட்டுட்டார் இல்லையா? இனி இஸ்ரவேல குரோமா இல்ல, யாக்கோபு குரோமா மந்திரவாதம் இல்ல இல்லையா? பாருங்க, ஒருவேளை இந்த நாள்ல கட்டப்பட்ட சூழல் இருந்தாலோ எனக்கு எதுவும் வாய்க்க மாட்டேங்குது, சரித்த பிரச்சனையா இருக்குது, கோபமா இருக்குது, என்ன பண்றது என்று கட்டப்பட்ட சூழல கட்ட நாள்ல ஓய்னாலே கத்தர் பார்க்கிறார். எந்த நாள்ல எல்லா கட்டும் கத்தர் முறித்து போடுகிறார் இல்லையா? சரித்துக்கு எல்லா புறாவும் நாள்ல கத்தர் முறித்து போடுகிறார் இல்லையா? அப்படியே நினைக்கலாம். எழுதிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும் நம்ம சரீரத்துல என்ன ப்ராப்ளம், என்ன வியாதி, என்ன நோய், இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோம். என்ன நோக்கம் நம்ம கருத்து மேல இருக்கு? ஏன் நிம்மற முடியாம இருக்கிறது? ஏன் நிம்மற முடியாம இருக்கிறது? காரணம் என்ன சொல்லியாச்சு. அவன் உங்க மேல இருக்கிற முகங்கள், அவன் உங்களை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள், அந்த கட்டுகள் இந்த ஓய்வினாலே கர்த்தர் முறிக்கிறார் இல்லையா? இதனால ஓய்வினாலே கர்த்தர் முறிக்கிறார் இல்லையா? இப்படி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு உருவாக்க எல்லா காயிலும் மாறட்டும் ஆண்டவரே, நான் யாக்கோபாக இருக்க விரும்புறேன், இஸ்ரவேலாக்கி விரும்புறேன், நீங்க சொந்த ஜனமா சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்காண்டவர் என்று சொல்லி கேட்கும் போது அவர் வல்லமை அபிஷேகம் அருளாமல் வருகிறது. கேளுங்க கேளுங்க. அபிஷேகம் நம்மளால் முறிக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கட்டுகள் என்ன? கட்டுகள் இப்போது விலகி ஓடுகிறது. இப்போது வார்த்தை வல்லமை கடந்து வருகிறது, மகிமை இறங்குகிறது. இந்த பயங்கரமா எதுல இருக்குது அந்த கரங்களை வச்சுக்கங்க. எந்த அவைகள் உங்களுக்கு பயமா இருக்குது அந்த கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்றுல பிரச்சனையா கை வைங்க,
தொண்டில பிரச்சனை கைவிங்க, கையில பிடிச்சி கைவிங்க. இப்போ வேலைகள் நிறைவேறுகிறது. உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளமா இருக்கிற கையில் வைத்துக் கொள்ளுங்க, ஜெபிங்க. இப்போ கட்டளை உண்டாகும், விடுதலை உண்டாகும், கட்டுகள் அறுக்கப்படும். விசுவாசத்தோடு கரங்களை வைத்து ஜெபிக்கும் போதே அவங்க எல்லாவற்றும் கட்டை மாற்றுகிறார், கட்டுகளை உடைக்கிறார், உலகில் முடிக்கப்படுகிறது. தீபா லாகாபா தீபா அந்த பலார ஷபரபலா கரபலரையாலா ரங்கபா தீபாலார ஷே ரிகாபா பலார துலா மலா ரிகாபா ரிமராரா துனா ஓரி பாலா கபதி மன நிகாதா சரஹம் பிரஹஷரு பபாலி ரிகாபா ரிபா. ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. வல்லமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, கட்டுகள் உடைக்கிற வல்லமை இறங்குகிறது, பரலோகத்துல மகிமை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்கு, அக்கினி இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. தீபாலார சேமா ராஜு தீமா லாரா பாரா ரிகாபா ரிவா லாகாமோ ரிமானா சே. ஜெபிங்க ஜெபிங்க, உங்க நேரம், விடுதலை நேரம். ரிகாபா ரிமா லாகா ருகா ரிகாபா ராபா ராமா ராபா லாரா ஷபா. ஓ மகிமை மகிமை மகிமை, சரித்திர மகிமை இறங்குகிறது. பெரியமா இருக்கிற அவைகள் ஏசு ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, ஏசு உயிர்த்ததில் வல்லமை இறங்குது, பரலோகத்துல மகிமை இறங்குது, பரிசுத்தத்துல அக்கினி இப்போது இறங்குகிறது, சுட்டரிக்கிற வல்லமை இப்போது இறங்குது, விதைகளை முறிக்கிற வல்லமை இப்போது இறங்குகிறது, கட்டுகளை உடைக்கிற வல்லமை இப்போது இறங்குகிறது. நன்றியான நான்கு மிருகங்களை முறித்தி உன் கட்டுக்களை அறுப்பே சொன்ன வாழ்க்கையின்படி உனக்கு எல்லா நிலங்கள் இப்போது முறிக்கப்படுகிறது. எல்லா நிலங்கள் இப்போது முறிக்கப்படுகிறது, உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வியாதிகள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பெருமை கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கர்ப்பத்தில் இருக்கிற கட்டுகள் இப்போது கட்டுப்படுகிறது, வல்லமை இறங்குகிறது. அது பயனடைகிறது, அது பயனடைகிறது, கட்டுகள் உடைகிறது. வல்லமை கடந்து வருகிறது. உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உடைவதாக கட்டுகள் உடைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்த. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்காரலாம், உட்காரலாம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆவி என்ன சொல்லுகிறாரோ சபையாவே. மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆமென். அல்லேலூயா. உன் மதில்களை எடுத்துக்கும் நாள் வருகிறது. அப்படின்னா என்ன? மதில்களை எடுத்துக்கும் நாள் வருகிறது. ஏற்கனவே கட்டி இருந்ததை செஞ்சிருக்கலாம், இல்ல இனிமேல் புதுசாதான் எழுப்பலாம். எருசலேமோட மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது. நெகமியா எல்லாம் கூட்டம் சேர்ந்து மதில்களை எழுப்பிட்டார்கள். அப்படியே கட்டப்படாத இருக்கிறவங்க வாழ்க்கை, பாதியா நிறுத்தப்படுற வாழ்க்கை இவர்கள் எடுப்பிக்கும் நாள் இந்த நாளே வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள். நாள் வரைக்கும் முதல் என்ன இருந்துச்சு? எல்லாருமே பார்த்து போற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பாதியா நிக்குது, பேஸ்மெண்ட் போட்டு நிக்குது, முக்காவாசி நிக்குது. இல்ல இனிமேதான் கட்டப்படுகிறது.
அதான் சொல்ற உன் மதில்களை எடுக்கும் நாள் வருகிறது. அல்லேலூயா. மிக 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அதிசயங்களை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். அவங்க அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம் நடந்துச்சு? விடுதலை கொடுத்தாங்க. அடுத்தது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். அது முகம் அவர் கட்டு, அந்த கட்டுகளை கட்ட முடிச்சதுக்கு அப்புறம், முகங்களை கட்ட முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் காண்ட அப்படியே சும்மா உள்ள அதிசயங்களை காண பண்ணார். உன்னை எகிப்து தேசத்துல கூட நாள் பண்ணுவது போல இந்த நாளை கர்த்தர் அதிசயங்களை காண கொண்டுவார். அல்லேலூயா. இந்த நாள் உங்க முகலை கர்த்தர் முடித்திருக்கிறார். ஆமீன். கட்டுகளை கர்த்தர் அவுத்திருக்கிறார். ஆமீன். அடிமைத்தனத்தை கர்த்தர் உருவாக்கிக்கிறார். ஆமீன். அங்க செய்த போல இந்த நாளை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். இல்லையா? கட்டலாமா? பாருங்க, அப்படி கொடுக்குறாங்க. தங்கம், வெள்ளி, பொண்ணு, பட்டுடுமை எல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. அதிசயம். அடிமை தேர்த்து வெளியே வந்த கடைசியா அது காண பண்ணுகிறார். இந்த நாள்ல கர்த்தர்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே உங்களுக்கு கட்ட அதிசயங்களை காண பண்ணுவார். ஏன் காண பண்ணுவார்னா, நீங்க இருக்கிறீங்க இல்லையா? கட்டுக்கள் அறுக்கப்பட்டிருக்கிறது, முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமா, ஆவிக்குரிய வரமோ ஆவிக்கு அதிசயங்களை குண்டு அதிசயங்களை கர்த்தர்களுக்கு காண பண்ணுவார். இந்த நாளே உங்களால கர்த்தர் மனிதர்களை விடுவிக்கும் நாள் வந்ததே. எல்லாம் போயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? கட்டுக்கள் எல்லாம் முடிஞ்சது. இனி நீங்கள் மனிதர்களை எடுப்பித்து சம்பூர்ணமாக வாழ்கிற நாட்கள் வந்தது. அல்லேலூயா. நீ அழைத்து திரிவதில்லை. உன் கண்ணீர்கள் இங்கே பலவற்றில கேட்கப்பட்டது. கர்த்தர் பார்த்தார். அந்த ஸ்திரீயை கண்டு, 15 தூணியான ஸ்திரியை கண்டு உன் பயம் நீக்கி நீ சுகமா என்று சொன்னது போல கர்த்தர் முகங்களை கண்டு, உன் கட்டுகளை எல்லாத்தையும் கண்டு எல்லாத்தையும் விடுதலை ஆக்கி உன் அதிசயங்களை காண போல இந்த வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதனால யார் கட்டுறது? என் வாழ்க்கை யார் கட்ட முடியும்? இந்த மாதிரி இப்ப இடிஞ்சிருக்கிறது, இடிக்கப்பட்ட மதில் எல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க? ஆண்டு போறாங்க, வெக்க வச்சுட்டு போறாங்க, இவங்க போலான்னு போறாங்க. அது எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்தி ஆட்டி மனிதர்களை அவரே கட்டுறார். இல்லையா? மனுஷன் இல்ல. மனுஷன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், அவன் கட்டுறான் அப்படி மனுஷன் சொல்ல. ஒரு நாள் இணைஞ்சிருக்குதா அவரே எடுப்புக்கு நாள் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? கட்டப்படுகிறது. நாட்கள் வந்தது. அது மட்டும் இல்ல, விடுதலை கொடுத்தார், நிலங்களை முறித்தார். கொடுத்து சும்மா அனுப்பல, அதிசயங்களை காண் கொண்டு வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? அது அவங்களுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதிக்கு அதிசயங்களை காண கொள்ளுவார். இல்லையா? ஆமேன். ஏதோ அவனா இருக்கலாம், விசுவாசனுக்கு கர்த்தர் அப்படியே நடக்க பண்ணுவார். ஆமேன். இதான கர்த்தருடைய வார்த்தை. நான் உன் முகங்களை முறித்து உன் கட்டுக்களை அவரு பேசுவார். வார்த்தையின் காரணமாக முகங்களை கர்த்தர் முறித்தார், கட்டுக்களை அறுத்தார். எல்லாருக்கும் முன்னாலாக தடப்பட்டிருக்கிற எல்லா காயும் திரும்பி எடுத்து கட்ட முடியாத கர்த்தர் வாக்கி பண்ணுகிறார். இல்லையா? அதுக்கு மேலாக அதிசயங்களை காண பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா, செங்கல்ல பொறிஞ்சு போக முடியாம இருந்தது, தடையா இருந்தது. என்ன பண்ணாரு? விளக்கினார். உங்களுக்கு வழிவாசலுக்கு அர்த்தம் திறந்து போகிறார். இல்லையா? இதெல்லாம் வந்து சேரலையோ, இதெல்லாம் தடையா இருக்குதோ, எல்லா தடையை நீக்கி உங்களுக்கு வந்து சேரும். ஆமென்.